சுவாமிஜி இப்ப வந்து குரு பயிற்சி வருது இல்லைங்களா? 26ஆம் தேதி குரு பயிற்சி. ஆனா நீங்க வந்து ஏன் சுவாமி ஜூன் 7ஆம் தேதி குரு பயிற்சி விழா வச்சிருக்கீங்க? என்ன சூட்சமம் என்ன சுவாமிஜி? ஆமா சுவாமிஜி. சரி சரி. இல்லம்மா, நான் பொதுவாகவே எப்பவுமே அரியணை ஏறும் பொழுது நம்ம வந்து அன்னைக்கு தான் வந்து உட்காரும் பொழுது எல்லா வேலையும் பார்க்க முடியாது. அப்ப குரு பயிற்சியாவது அன்னைக்கு தான் உட்காடுறாருன்னா அன்னைக்கு சாந்தி பண்ணும்போது வந்து அதுக்கு ஒரு நல்ல கொடுப்போங்கிறதுக்கு விதி இல்லை. நம்மளே மனிதரே ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தா உடனே இப்படி பண்ண முடியாது. ஆனால் அது விஷயம் இல்லை. குருவுக்கு எப்பவுமே ஒவ்வொரு கிரகத்துக்கும் தான் இப்போ மாத கிரகங்கள் மாறுதுன்னா 3 நாளுக்கு முன்னாடி அதோட தன்மையை காமிச்சிடும் மாத கிரகங்கள். வருட கிரகங்கள் மாறுதுன்னா அது கரெக்டாக 1 மாதத்துக்கு முன்னாடியே காமிச்சிடும். இப்போ குரு உதாரணத்துக்கு 1 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்கு முன்னாடியே அது என்னென்னங்கிறத காண்பிக்கும். நம்ம ராசி பலனே பார்க்க வேண்டாம். குரு பயிற்சி மாறிச்சா 2 மாதத்துக்கு முன்னாடி உனக்கு என்னென்ன நடந்துட்டு வருதுன்னு கணக்கு போடு. அடுத்து குரு பயிற்சியானா அது நல்லதா கெட்டதான்னு உனக்கே தெரிஞ்சிடும். வெரி சிம்பிள். எல்லா ராசிக்காரும் 3 மாதத்துக்கு கணக்கு வச்சுக்கோங்க. குரு பயிற்சி இப்போ 26ஆம் தேதி, கடந்த 2 மாதத்தில் எப்படி இருந்தீங்களோ அதுதான் உங்களுக்கு தொடர்ந்து அந்த வருடம் நடக்கும். இதுக்கு ஒன்றும் தனித்தனியாக நம்ம ராசி பலன் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. இதுக்கு வந்து என்னன்னா, குரு வந்து பிரகஸ்பதியாக இருக்காரு, தட்சிணாமூர்த்தியாக இருக்காரு. இதுவே குழப்பம் இருக்கும். கிரகத்தில் இருக்கக்கூடியவர் பிரகஸ்பதி தானான ஆலோசகத்திலிருந்து ஒவ்வொரு இந்த நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயங்களை வெளிக்குணர்ந்து அதை வந்து சரி தவறுன்னு பார்த்து நமக்கு கொடுப்பவர் தட்சிணாமூர்த்தி. அப்படியே இந்த குருவா இருக்கக்கூடிய சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமரன் சொல்லக்கூடிய 4 பேர் தான் அதை ஆராய்ச்சி பண்ணி எடுத்துட்டு போய் சமர்ப்பிப்பாங்க குரு கிட்ட. இப்ப இந்த பிரகஸ்பதி, இந்த குரு என்ன பண்ணுவாரு, பிரகஸ்பதிக்கு கட்டளை இடுவார். எதுல? கிரகத்தில் இருக்கிற குருவுக்கு கட்டளை இடுவார். இந்த ஆண்டு இயற்கையிலே இப்படி நடக்க போகுது, இதை வந்து சனகனும் சனத்குமரனும் ஜனாதனரும் எழுதி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி நோய் வரப்போகுதுன்னு ஒருவர் எழுதுவார். சனகர் எழுதுவார், சனந்தனர் எழுதுவார், இப்படிலாம் பிரச்சனை வரும், இந்தந்த மாதிரி மாற்றங்கள் வரும், நாட்டு ஆலைகின்றவருக்கெல்லாம் இந்த பிரச்சனை வரும்னு அவர் எழுதி கொடுப்பார். சனாதனர் என்ன பண்ணுவார், எவன் எப்படி அடிச்சுக்க போகிறான், எந்த கர்மா எப்படி நடக்க போகுதுன்னு தெரியாது, அந்த பிரச்சனைகளை பற்றி குறிப்பிட்டு காட்டுவார். இப்படி சனத்குமரராக இருக்கப்பட்டவர் என்ன பண்ணுவாங்க, இயல்பான விமோசனங்களுக்கு என்ன வழிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி கொடுப்பாங்க. அது யாருக்கெல்லாம் கிட்டும் என்பதை கொடுப்பாங்க. இது தான் குருங்கிற ஒரு டோட்டலாக இருக்கக்கூடிய விஷயம். நமக்கு வருடங்களுக்கு மாறக்கூடியவர் பிரகஸ்பதி. எப்பொழுதும் இதை ஆராய்ச்சி பண்ணி கொடுப்பவர் சனகர் 4 பேர். அதை வழிமொழிந்து அதுக்கான இறைவனாகப்பட்டவர் தட்சிணாமூர்த்தி கையெழுத்து போட்டு பாஸ் பண்ணணும். அந்த 4 பேர்கிட்ட கொடுக்கணும். அந்த 4 பேர் என்ன பண்ணுவாங்க, இவரோட சேர்ந்து பிரகஸ்பதிக்கு அனுப்புவாங்க. பிரகஸ்பதி அந்த இயர் ஃபுல்லாக இந்த ராஜகாரனுக்கு பொதுவாக இயற்கை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. அதுதான் ஆதி ஆத்மீகம், ஆதி பௌதீகம், ஆதி தெய்வீகம்னு பிரிக்கப்படுது. ஒவ்வொரு ஆண்டும் விலங்குகளால் ஏற்படுகின்ற பிரச்சனை தொல்லைகள், இயற்கையால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் தொல்லைகள், மனிதனாலேயே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய பிரச்சனைகள், இதுதான் ஆதி ஆத்மீகம், ஆதி பௌதீகம், ஆதி தெய்வீகம்னு சொல்லப்படுது. இப்போ விஷயம் என்னன்னா, இது எல்லாத்துக்கும் ஒரு சூஸ்திரமான மந்திர பிரயோகம் பண்ணணும். அது தபஸ்தபத்வா அப்படின்னு ஒரு ரிஷி இருக்கார். தபஸ்தபத்வா அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கு. இப்போ குரு பயிற்சி அன்னைக்கு அது எந்த ஆண்டுமே தபஸ்தபத்வான் நாள் வராது. அதுக்குன்னு ஒரு நாள் இருக்கும். இந்த சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமரருடைய சூத்திரம், தட்சிணாமூர்த்தியினுடைய சூத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டு அதை செயல்பட தொடங்குகிறார் பிரகஸ்பதியோ, அதுக்குன்னு ஒரு நாள் உண்டு. அந்த நாளைத்தான் கண்ணா நம்ம தேர்ந்தெடுத்து வைக்கிறோம். இதுதான் அது உள்ள இருக்கிற ரகசியம். அப்ப நாம குரு பயிற்சி பண்றதுல இத்தனை சாஸ்திர வழிகள் இருக்கு. அது இந்த ஆண்டு 7/6/2026 அன்று வருது, ஞாயிற்றுக்கிழமை. எது? தவஸ்தவத்வா நாள். இந்த சனத்குமரன் 4 வரும் தட்சிணாமூர்த்தியோடு சேர்ந்து சமர்ப்பித்து செயல்பட போகின்ற நாள் அந்த 7/6. அதனால தான் அன்னைக்கு வச்சிருக்கேன். காலைல 10 மணிக்கு தொடங்கும். இதனுடைய விளக்கத்தை 7/6/2000 இப்போ இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. சாதாரணமாக நினைக்கக்கூடாது. குரு பயிற்சியில் மந்திரமே இருக்குடா கண்ணு. சனகாதிகள் சொல்லும் போது உரத்து இருக்கும். ஓம்கார வித்தகம் பரிபூரணம்
தேவாய குரு குரு தட்சிணாந்த ரூப மந்திர தேவாயோ கிருதயம் கற்பக விருட்சகான தேவவர்த்தன சூழ் சித்தைத்தம் சூழ் சித்தைத்தம் மந்திர பிரபாவ சரிகரன் அப்படின்னு பேர் இதுக்கு. அப்படியே இவர்கிட்ட கொடுத்த உடனே இவர் மாத்துறாரு. நிச்சயமா அத்யாய ஸ்வாஹா பூர்வாய ஸ்வாஹான்னு இவர் மாத்துருவார். ஏன்னா பிரகஸ்பதி பிராமண தன்மை உடையவர். அதனால இவர் மாத்திடுவார். மாற்றி அதிகத்த மாதிரி பிரதிபலிப்பார். இதுதான் இந்த நாள் தான் அந்த மந்திரங்களை தான் அன்னைக்கு பிரயோகப்படுத்துவோம். பலனுள்ளவங்களுக்கு குரு அனுகிரகம் செய்யும். இந்த தட்சிணாமூர்த்தியும் சனகாதிகளும் அனுகிரகம் பண்ணுவாங்க. பிரகஸ்பதியும் அனுகிரகம் பண்ணுவார். எல்லாராலையும் கலந்துக்க முடியாது. ஆனால் அழைப்பது என் கடமை. அழைக்கிறேன், வந்து அதனுடைய விளக்கத்தை அதுக்கான மூலிகையெல்லாம் ஓமத்தில் போடுற மாதிரி தனியாக அதுக்கு பிரத்யேகமாக இந்த சனகாதிகளுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பாங்க. பிரியப்படுறவங்க அலைபேசியில் தொடர்பு கொண்டு பதிவு செய்துக்கங்க. 7/6/2026 அன்று காலை நடக்கும். அதனுடைய விளக்கம் உங்களுக்கு கேட்டிங்கனாலே சொல்லிடுவாங்க. இதாண்டா கண்ணதுக்கு விளக்கம். அருமை சுவாமிஜி. வணக்கம்.